ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சம்சாரத்திலே பொருந்தாதிருக்கிற என்னை இங்கு வைத்ததுக்கு ஹேத்துவன் என்ன? திரும்ப முதல் கேள்வியே போயிடுது. எதையோ பார்த்தார், அதெல்லாம் முடிஞ்சது. திரும்ப பழைய கேள்வியே போயிடுது. இந்த சம்சாரத்திலே பொருந்தாதிருக்கிற என்னை, எனக்கு இதுல பொருத்தமே இல்லை, என்னால இங்க வாழவே முடியாது, அப்படிப்பட்ட என்னை இங்கு வைத்ததுக்கு ஹேத்து என்ன? இங்க வைத்ததுக்கு என்ன காரணம் என்ன என்று கேட்க, நம்ம இதுக்கு ஒரு ஹேத்து நிர்பந்தித்து கேட்க வேணுமோ? உடனே எம்பெருமான் பார்க்கிறான், ஆழ்வாருக்கு ஒரு கோபமான ஒரு பதிலை கொடுக்கிறான். என்ன ஆழ்வீர், அதாவது இது என்னன்னா நேர் பதில். இது இந்த சம்சாரத்தில் நீர் இருக்கிறதா உங்களுடைய கர்மம் தான் காரணம். இவ்வளவு நாள் நீர் எவ்வளவு தப்பு பண்றீர், அதனுடைய பலனை நீர் அனுபவிக்கிறேன், இதுல நான் என்ன பண்றதுக்கு இருக்கு என்று எம்பெருமான் கொஞ்சம் கோபமாக பதில் சொல்வதை போல சொல்லுகிறான். நம்ம இதுக்கு ஒரு ஹேத்து நிர்பந்தித்து கேட்க வேணுமோ? என்ன இதுக்கு நிர்பந்தித்து இப்படி கேட்கலாமா? கண்டதெல்லாவற்றிலும் நாக்கு நீட்டி அவற்றிலே ருச்சி பண்ணி போந்தீராகில். கண்டதெல்லாவற்றிலும் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதிலெல்லாம் நாக்கு நீட்டினா அதுல ஆசைப்பட்டு இதை பார்க்கிறோமா அதை அனுபவிக்கணும், இதை பார்க்கணுமா இதை அனுபவிக்கணும், இப்படி அதிலே நாக்கு நீட்டி ஆசைப்பட்டு அவற்றிலே ருச்சி பண்ணி போந்தீராகில். அதிலே ஈடுபட்டீர், ருச்சி பண்ணி போந்தீர்னா அதிலே ஈடுபட்டீர், அதிலே விரும்பினீர், அதிலே அந்த செயல்களை ஈடுபட்டீர். அதுக்கடியான கர்மம் கிடந்ததாகில். இப்படி நீர் அனுபவித்துட்டே வந்தீரா, அதனால உங்க கர்மம் இருக்கா, அந்த கர்மம் கிடந்ததாகில். வாசனா ருச்சி கிடந்ததாகில், அதுக்கு மேல உனக்கு வாசனை இருக்கு, ருச்சி இருக்கே. வாசனைன்னா பல காலமாக ஏற்பட்ட பதிவுகள், மனதிலே இருக்கக்கூடிய பதிவுகள், அது நம்ம அறியாமல் அது மனதுக்குள்ளே இருந்துட்டே இருக்கு, அது வாசனை. ருச்சி என்றால் அந்த வாசனையினாலே அந்த விஷயத்திலே நமக்கு இன்னும் ஆசை விடாமல் இருப்பது. ஏதோ ஒரு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வாசனைன்னா ஏதோ ஒரு பழைய பாட்டு நாம கேட்டிருக்கோம் முன்னாடி எங்கேயோ, அந்த பாட்டு நமக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கும், அந்த பாட்டை யாரோ போடுறா, உடனே நமக்கு அது நினைவு வருது. அந்த பாட்டினுடைய அடுத்த வரி கூட நினைவு, அது முதல் வரி பாடுறது நமக்கு ரெண்டாவது வரி ஞாபகம் வருது. அது எதனால வருது? வாசனையினாலே வருகிறது. ஏன்னா அந்த பதிவு ஏற்கனவே மனதுல இருக்கு, அது இன்னும் முழுக்க அழிந்து போகவில்லை. சரி, ரெண்டாவது வரி ஞாபகம் வந்த உடனே நம்ம அழிச்சுடணும், அதை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டோம்னா நல்லது. மூணாவது வரியை நாமே முயற்சி பண்ணி பாட பார்த்தோம்னா அது ருச்சி. வாசனைங்கிறது ஏற்கனவே ஏற்பட்ட பதிவுகள், ருச்சிங்கிறது அதை நாம் பெருசுபடுத்துறோமே, அதை இன்னும் வளர்த்து நாம் இன்னும் ஆசைப்படுகிறோமே, அது ருச்சி. இந்த வாசனா ருச்சி கிடந்ததாகில் அவற்றாலே இருந்தால் ஆகாது. அவற்றாலே நீர் இந்த சம்சாரத்தில் இருந்தீர் என்று சொன்னால் அது சரியா இருக்காதா? அதனால்தான் இருக்கீர் என்ன என்று சொல்ல, இது எம்பெருமான் சொல்லிடுறான். உடனே நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? அது எப்படி என்ன எப்படி எல்லாம் சொல்லலாம், நான் எவ்வளவு பெரியவன், நான் ஆழ்வார், நான் பாட்டெல்லாம் பாடியிருக்கேன் உங்க விஷயத்த எப்படி நாம சொல்லுவோம். ஆனா ஆழ்வார் அதெல்லாம் சொல்லல. அது எப்படி நீ சொல்ல முடியும்? நீ பேசுறதுல ஒரு நியாயமே இல்லையே. அதை இங்க விளக்குற ரொம்ப அழகா. ஆழ்வாரு சர்வஜர். எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வர மதில் மறுபடினான்ங்கிறதுனால என்ன தெரியுதுன்னா, இப்ப ஆழ்வாரு சர்வஜரா இருக்கார். ஆழ்வாருக்கு எல்லாம் தெரியும், அவன் என்ன கேள்வி கேட்கிறான், அவன் என்ன பதில் சொல்ல போகிறான், அதுக்கு நமக்கு என்ன பதில், எல்லாம் ஆழ்வாருக்கு தெரியும். அதனால ஆழ்வார் அடுத்தது கேட்கிறார், அவையும் கிடக்கச் செய்தே அவற்றையும் பாராதே எனக்கு மயர்வர மதில் மருளி பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்ட பின்பு என்னை இங்கு வைக்கிறதன் என்று வடிம்பிட்டு கேட்ட. ஆழ்வார் சரியா பிடிச்சிட்டார் எம்பெருமான. சரி, நீ சொல்றது சரிதான், நான் ஒத்துக்கிறேன், கர்மம் இருக்கிறதுனால நான் இருக்கேன் அப்படின்னு நீ சொன்னா, அப்படி அந்த கர்மம் இருக்கும்போது தானே எனக்கு நீ மயர்வர மதில் மருளினாய். எனக்கு நல்ல தெளிவான ஞானத்தையும் பக்தியெல்லாம் நீ எப்பொழுது கொடுத்தாய்? இந்த கர்மம் இருக்கும்போது தானே கொடுத்த. என்ன என்னுடைய கர்மத்தை எல்லாம் போக்கிட்டா நீ கொடுத்தாய்? இல்லையே, நான் இந்த சம்சாரத்தில் இருக்கும் பொழுதேதான் எனக்கு நல்ல மயர்வரம் அதெல்லாம் அருளி இருக்கிறாய். அதுக்கு மேல பாசங்கள் நீக்கி எனக்கு இந்த உலக விஷயங்கள் இருந்த எல்லா தொடர்பையும் நீ நீக்கி விட்டாய். என்னை உனக்கே அறக்கொண்ட பின்பு உனக்காகவே நான் வாழும்படி நீ பண்ணிவிட்டாய். இதெல்லாம் எப்ப பண்ணின? என்னை இங்கு வைக்கிறது, நீ இங்க என்ன வைக்கிறது என்ன? எதனாலே? நீ எனக்கு கர்மங்களை போக்காமல். சரி, இப்போ அதாவது ஆழ்வாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்குமே சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, இந்த 2 விதமான கர்மங்கள் இருக்கு. பகவானிடத்திலே சரணாகதி பண்ணக்கூடியவனுக்கு பகவான் என்ன பண்ணுகிறான்? எப்படி பக்தி யோக நிஷ்டனுக்கு சஞ்சித கர்மாவை போக்குகிறானோ அதே போல பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் சஞ்சித கர்மாவை போக்கிடுறார். சஞ்சித கர்மாங்கிறது என்னன்னா பெரிய மூட்டை. அனாதி காலமா நம்ம இந்த சம்சாரத்துல இருக்கோம்.
புண்ணிய பாப்பங்களை பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒரு செயல் பண்றோம், அது புண்ணியமோ பாப்பமோ இருக்கு. எந்த செயலா இருந்தாலும் அது புண்ணியமா இருக்கும் இல்ல பாப்பமா இருக்கும். அந்த புண்ணிய பாப்பம் அது சேர்ந்துட்டே வருது. அதுதான் சஞ்சித கர்மா. பெரிய மூட்டை. அனாதி காலமா நம்ம இந்த உலகத்துல இருக்கோம்னா எவ்வளவு பெரிய மூட்டையா இருக்கும். அந்த மூட்டைக்கெல்லாம் அளவே கிடையாது. அவ்வளவு பெரிய மூட்டையா இருக்கும் அது. அது சஞ்சித கர்மா. அதை பகவான் என்ன பண்றான்னா பக்தி யோகம் கைவந்தவர்களுக்கு அந்த சஞ்சித கர்மாவை போக்கிடுறான். அதே போல பக்தி யோக நிஷ்டனுக்கே அதை போக்குறான்னா பிரபலனுக்கு சொல்லணுமா? கண்டிப்பா பிரபலனுக்கும் சரணாகதி பண்ணும் பொழுதே சஞ்சித கர்மாவை போக்கிடுறான். ஆனா அதுக்கப்புறம் பிராரப்த கர்மான்னு இருக்கு. இந்த பிராரப்த கர்மாங்கிறது என்னன்னா, நாம் இப்போ இந்த உடல்ல இருப்போமே, இந்த உடல்ல இருக்கோம்னா இந்த ஒரு சிருஷ்டியின் ஆரம்பத்துல, இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல வச்சுக்கோ, இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவு கர்மம், இதை எடுத்து அனுபவிக்கணும். இது இந்த சிருஷ்டியில எவ்வளவு காலம் இருக்கு? எத்தனையோ, இப்போ பிரம்மாவுக்கு 360 நாள் கொண்ட 100 வருஷம். அந்த 100 வருஷத்துக்கு சிருஷ்டி இருக்க போறது. அந்த 100 வருஷத்துல, பிரம்மாவுடைய 100 வருஷத்துல இந்த ஆத்மா எத்தனை பிறவி மாத்தி 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 எடுக்க போறது? அதுக்குன்னு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. அந்த அளவுக்கு எவ்வளவு கர்மம் தேவையோ அது பகவானுக்கு தெரியும். இந்த இத்தனை கர்மத்தை எடுக்கலாம், இதை கொண்டு முதல்ல போய் அனுபவிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பெரிய மூட்டையில இருந்து எடுக்கலாம். நமக்கு வங்கியில நிறைய பணம் போட்டிருப்போம். இப்ப பணம் இருக்கிறவர்களுக்கு பணம் நிறைய போட்டிருக்கான்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு எனக்கு ஏதோ இப்ப செலவு வருது, அதுக்குன்னு நான் வங்கியில இருக்க மொத்த பணத்தையும் நான் கையில எடுத்து வச்சுப்பேன் மாட்டேன். ஏதோ ஒரு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன், அதை செலவு பண்ணுவேன். அது செலவான அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துப்பேன், அதை செலவு பண்ணுவேன். இப்படித்தானே பண்ணுவோம். அதே போல சஞ்சித கர்மா அது ஒரு மூட்டை, பெரிய மூட்டை. அந்த பெரிய மூட்டையில இருந்து பிராரப்த கர்மான்னு ஒரு சின்ன மூட்டையை எடுக்கிறான். இந்த ஆத்மாவை கொடுத்து நீ இதை முதல்ல அனுபவிப்பா. பிராரப்த கர்மா ஜென்மங்கள் ஆகலாம், 1000 ஜென்மம். அந்த பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றான்னா பகவான் பக்தி யோக நிஷ்டனுக்கு அதை அப்படியே விட்டுடுறான். அவன் அதை அனுபவிச்சுதான் தீக்கணும். பக்தி யோகம் கை வந்த பிறகு அவன் பல காலம் அந்த பக்தி யோக நிஷ்டையில இருக்கிறதுனால அவனுக்கு இனிமே பாப்பங்கள் பண்ணுவது குறைஞ்சிடும். ஏன்னா நல்ல பக்தி யோகம் வந்துடுது, கை வந்துடுது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற பாபத்தை மட்டும் தொலைச்சுட்டே வருவான். அது எப்படி தொலைச்சுட்டு வருவான்னா, ஒழுங்கா தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி, தன்னுடைய பிராயச்சித்தங்களை என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி 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 அந்த பிராரப்த கர்மாவை கொஞ்சம் கொஞ்சம் தொலைச்சுட்டு வருவான். அது பல பல ஜென்மங்கள் ஆகலாம். பிரபலனுக்கு என்ன பண்றான்னா பகவான் அந்த பிராரப்த கர்மாவிலேயும் இந்த சரீரம் ஆரம்பிச்சிருக்கே, இந்த ஆரம்பித்த சரீரத்துக்கு எவ்வளவு கர்மான்னு முடிவு பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அந்த கர்மா அளவுக்கு வச்சு மத்த கர்மத்தையும் போக்கிடுறான். அப்ப எவ்வளவு பெரிய உபகாரம் நமக்கு பண்ணியிருக்கான். நமக்கே ஏதாவது கஷ்டம் வந்தா பகவானை நம்ம குறை சொல்லுவோம், வேற வழி இல்லை, நமக்கு அவனைத்தான் சொல்ல முடியும், வேற யாரும் போய் சொல்ல முடியும். வேற யாராவது சொன்னா பலாருன்னு கண்ணத்தையே அடிச்சு அனுப்பிச்சிடுவான். ஏதோ பகவான் சொல்லிட்டா நம்ம எதுவும் தண்டிக்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஆனா பகவான் நமக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கான். சரணாகதி பண்ணும் பொழுது பெரிய சஞ்சித கர்மாவை போக்கிடுறான். பிராரப்த கர்மா அதுவே 1,00,000 ஜென்மங்கள் அனுபவிக்க வேண்டியது, அவ்வளவு பெரிய கர்மத்தை போக்கிடுறான். அப்ப இவ்வளவு உண்டு கர்மத்தை நமக்கு மிச்சம் வச்சிருக்கான். அந்த கர்மத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த கர்மத்தை அனுபவிச்சுதான் தீக்கணும், வேற வழி இல்லை. அதனால்தான் இப்ப பிரபன்னர்களா இருக்க சரணாகதர்களா இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரியின் மூலமா பகவத் சம்பந்தத்தை பெற்றவர்கள் கூட ஏதோ கஷ்டம் மாறி மாறி வருது. எதனாலே? இந்த கர்மம் இருக்கே நமக்கு, இந்த கர்மம் இருக்கிறதா இதை அனுபவித்து முடித்தால்தான் நமக்கு அந்த இந்த ஒரு உடம்பிலிருந்து இருந்து விடுதலை கிடைக்கும். அதனாலதான் நமக்கு இந்த புண்ணிய பாபங்கள், ஏதோ புண்ணியம் இருக்கு, ஏதோ ஒரு பாபம் இருக்கு. அதனாலதான் சில சமயம் இன்பம் வருது, சில சமயம் துன்பம் வருது. இல்ல எதுக்காக சொன்னேன்னா, இதெல்லாம் நம் போன்றவர்களுக்கு பொதுவாக பகவானிடத்திலே சரணாதி பண்ணுபவர்கள், ஒரு ஆச்சாரியன் மூலமாக சரணாதி பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நிலை. ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை. ஆழ்வார் நேரே பகவானாலே மயர்வர முதல்லாம் அருள பெற்றவர். அவருக்கு இந்த சம்சாரத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலையே போயிடுது. பகவான் அப்பொழுதே அவருக்கு மொத்தமா எல்லா கர்மத்தையும் போக்கிடுறான். ஆனா அதுக்கப்புறம் ஏன் இங்க ஆழ்வார் இருக்கிறார் இந்த சம்சாரத்திலே? கர்மம் இருந்தா உடனே பரமத்துக்கு போயிடணும். ஆனா ஆழ்வார் இங்க இருக்கார். அவர் கர்மம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்மம் இருந்தா இன்ப துன்பம் இருக்கும், லௌகிக விஷயத்துல இன்ப துன்பம் இருக்கும். ஆனா அதுக்கு இல்ல ஆழ்வாருக்கு. வெறும் பகவானை பிரிந்தால் பகவானோட இன்பம், அவ்வளவுதான் இருக்கு ஆழ்வார். அப்ப லௌகிகமான இன்ப துன்பங்கள் ஆழ்வாருக்கு இல்லை. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? கர்மம் இல்லைன்னு தெரியுது. ஆனா அவருக்கு இந்த சம்சாரத்துல இன்னும் இருப்பு இருக்கு. அது எதனாலேன்னா பகவானுடைய இச்சையினாலே இருக்கிறார். பகவான் இவரை இங்க வச்சு இவரை கொண்டு பாசுரங்களை பாடி இவருக்கு இன்னும் நல்ல பக்தியை வளர்த்து இவரை கொண்டு நாட்டை திருத்தி எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற இச்சையினாலே
இந்த சம்சாரத்துல ஆழ்வாரை வைத்திருக்கிறான். இதுதான் ஆழ்வார் இந்த சம்சாரத்துல இருக்கிறதுக்கும் மற்றவர்கள் இந்த சம்சாரத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம். ஆழ்வார் இந்த சம்சாரத்துல இருக்காருன்னா அவருடைய கர்மத்தினால இல்ல, பகவானுடைய இச்சையினாலே இருக்கிறார். ஆனா நம் போன்றவர்கள் இந்த உலகத்துல இருக்கோம் என்றால் நம்முடைய கர்மத்தினாலே இருக்கும். நம்முடைய கர்மத்தை அனுபவித்துதான் நாம் போக வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org